பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த வாரத்திலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான தலைப்பு எல்லை கடந்த விசுவாசத்தை உறுதி செய்தல் என்பதாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசம் என்கின்ற பொழுது நாம் ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற பற்றுறுதியை சொல்லித் தருகிறதாய் காணப்படுகிறது. அந்த விசுவாசத்திலே அங்கே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லை கடந்த விசுவாசம் என்று சொல்கிற பொழுது நாம் எண்ணி இருப்பதற்கு மேலான ஒரு நம்பிக்கையை கொள்ளுகிறதாக வேதம் கற்றுத்தருகிறது. இதற்கு ஆதாரமா மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது அந்த சத்திய வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த அருமையான கால வேளையில தேவ சமூகத்திலே இந்த எல்லை கடந்த விசுவாசத்திலே முதலாவதாக நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிற வேத வார்த்தையை நாம் பார்க்கிறோம். விரும்புகிறபடி ஆக கடவது என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே புறஜாதிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை முதலாவது நாம் எல்லை கடந்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஏசாயா 44ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் மற்றும் மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த மூன்று பகுதிகளிலுமே புறஜாதிகளுடைய விசுவாசம் அங்கே சொல்லப்படுகிறது. கோரேஸ் மன்னனுடைய விசுவாசமாக அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்பது, கோரேஸ் மன்னன் ஆண்டுடைய ஆலயத்தை கட்டுவான் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆண்டுடைய பிள்ளைகள் அல்ல, புறஜாதியானா இருக்கக்கூடிய கோரேஸ் மன்னனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அவனே ஆலயத்தை கட்டக்கூடியவன் என்று அங்கே ஆண்டுடைய ஆலயம் கட்டுவதற்கு அவன் செய்கிற உதவியை குறித்த செய்தி இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது கொர்நேலியு என்று சொல்லப்படுகிற மனிதன், அவன் புறஜாதியானா இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் மீது கொண்டிருந்த விசுவாசத்திலே அவருடைய வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு அவர்களை அழைத்து கொண்டு வந்து அங்கே பேதுருவை அழைத்து அவருடைய சத்தத்தை கேட்டு அபிஷேகம் பெறுகிற ஒரு உன்னதமான அனுபவம். புறஜாதியாக வாழ்ந்தவன் தான், ஆனால் ஆண்டவர் அவர்களை தெரிந்தெடுக்கிறார். ஏனென்றால் அவருடைய விசுவாசம் அப்படிப்பட்டதா இருந்தது. இந்த ஆண்டவர்களை குறித்து முழுவதுமாக அறிந்து கொள்ளாவிட்டால் கூட அவன் ஜெபத்திலே, தான தர்மங்கள் செய்வதிலே, தன் குடும்பத்தாரோடு வாழுகிற அந்த பக்தியுள்ள வாழ்க்கையிலே அவன் பொறுப்புள்ள ஒரு மனிதனாக இருந்தான் என்று வேதம் கற்றுத்தருகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கிற பொழுது அங்கே கானானிய ஸ்திரியை குறித்து மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. இந்த கானானியர் யார் என்று சொன்னால், அங்கே நோவாவினுடைய காலத்திலே நோவாவினுடைய 3 குமாரர்களிலே சேம், காம், யாபேத் என்று சொல்லுகிற மனிதர்களிலே இந்த காம் என்று சொல்லுகிற சந்ததி தான் கானானிய சந்ததி என்று சொல்லப்படுகிறது. இந்த காம் என்கிறவன் தன் தகப்பனாருடைய ஒருவேளை அவமானப்படுத்துகிறவராக, தகப்பனார் ஆடை விலகி இருந்த இடத்திலே அவன் அதை கண்டு சகோதரத்திலே சொல்லி அங்கே திரும்ப வந்து அவரை அவமானப்படுத்தி விட்டான் என்பதற்காக அங்கே நோவாவின் மூலமாக சபிக்கப்பட்ட ஒரு மகனாக அவன் காணப்பட்டான். ஆகவேதான் கானானியர் சபிக்கப்பட்டவர்களாக, அப்புறமாக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த நிலையிலிருந்து நாம் பார்க்கிற பொழுது இந்த கானானிய ஸ்திரீனுடைய விசுவாசம் எல்லை கடந்து நிற்கிறதை நாம் காண முடியும். எப்படிப்பட்ட எல்லை கடந்தது? அதுதான் இந்த தியானம். முதலாவதாக அலட்சியம் என்கிற எல்லையை கடந்து இந்த அருமையான கானானிய ஸ்திரீ ஆண்டவரை பின்பற்றினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 15:23 நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, அவளுக்கு பிரதியுத்தரமாக இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவளோ தன்னுடைய மகளுடைய சுகத்திற்காக வேண்டுதல் செய்து வருகிறாள். ஆனால் ஆண்டவர் அவரை அலட்சியப்படுத்துவது போன்று தோன்றுகிறது. ஒரு வார்த்தையும் பதில் சொல்லாதபடி ஆண்டவர் அமைதலாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஒருவர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிற பொழுது அதற்கு பதிலே சொல்லாமல் செல்கிற பொழுது அவர்களை அலட்சியப்படுத்துகிறோம் என்பது அங்கே விளங்கும். அப்படி அலட்சியப்படுத்துகிறவராக இயேசு இந்த இடத்திலே கடந்து போவது போன்று தோன்றுகிறது. அந்த சூழ்நிலையிலே அங்கே ஆண்டவர் அவளை அலட்சியப்படுத்தின பொழுது அவள் நினைத்திருக்கலாம், இந்த ஆண்டவரை நம்பி நம்ம வந்தோம், நம்ம பிள்ளையோட சுகத்துக்காக தான் வந்தோம். ஆனா இந்த ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லலை, இவரெல்லாம் ஒரு பெரிய ஆள் நினைச்சிட்டு வந்தமான்னு சொல்லி அவள் அந்த நேரத்திலே திரும்பி போயிருக்கலாம். ஆனால் அந்த அலட்சியப்படுத்தப்பட்ட அந்த இடத்திலே அவள் மீண்டுமாக ஆண்டவரோடு கூட நம்பிக்கையுடையவளாக அந்த அலட்சியத்தை அவள் பொருட்படுத்தவே இல்லை. ஆண்டவர் பதில் சொல்லாமல் சொன்னதை அவர் பொருட்படுத்தவே இல்லை. ஒருவேளை நாம் நினைத்திருக்கலாம் அவருக்கு கேட்கவில்லையோ என்று. ஆனால் அவருடைய சீஷர்கள் வந்து சொல்லுகிறார்கள், இந்த பெண், அங்க சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். பாருங்கள், அங்கே இவள் அலட்சியப்படுத்தப்பட்டது உண்மை என்பது அந்த இடத்துல விளங்குகிறது.
சீஷர்கள், ஐயா இந்த பெண் நம்மை பின்தொடர்ந்தே வருகிறாள், இவளுக்கு உதவி செய்து அனுப்பிவிடும் என்று அங்கே சொல்லுகிறார்கள். ஆக முதலாவதாக அலட்சியப்படுத்தப்பட்ட இடத்திலும் ஒரு புறஜாதிகளுடைய விசுவாசம் என்பது ஆண்டவர் மீது அவ்வளவு நம்பிக்கைக்குரியதாக அங்கே காணப்பட்டது. இந்த நாட்களிலே நாம் புறஜாதிகளுடைய விசுவாசத்தை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். சாலைகளில் நடந்து செல்கிற மக்கள் அல்லது பல்வேறு காரியங்கள் வழிபாட்டு நிலைகளுக்கு அவர் செல்லுகிற அந்த கஷ்டம், குறிப்பாக வட இந்திய பகுதிகளில் இந்த நாட்களிலே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சென்று பணிந்து கொள்வதற்காக எத்தனை கடின பாடுகளை எடுத்து ட்ரெயின்ல அவர்கள் கூட்டம் கூட்டமாக சென்று அநேகர் கூட்டத்திலே மடிந்து போன நிலைகளை நாம் பார்க்கிறோம். அவருடைய பக்தி வைராக்கியம், அவருடைய விசுவாசம் எவ்வளவு கடின பாடுபட்டாலும் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற உணர்வு. ஆனால் நாம் இன்று அநேக நேரங்களில் அவருடைய ஆலயத்திற்கு வருவதற்கே நமக்கு நேரம் இல்லை, அல்லது பிந்தி தூங்கின அல்லது ஏதோ ஒரு காரியங்களை சொல்லி நாம் அங்கே சென்று விடுகிறதை உணர்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கானானிய ஸ்திரீயிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு முதலாவதாக அலட்சியப்படுத்தப்பட்ட நிலையிலும் அவள் விசுவாசம் உள்ள ஒரு தாயாக நிற்கிறாள். இரண்டாவது பார்க்கிற பொழுது அந்த இடத்திலே அவள் அவமதிக்கப்படுகிறாள் என்று சொல்லப்படுகிறது. 24 வசனத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்குத்தான் வந்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவளை அவமதிக்கிற ஒரு செயல்பாடு. ஒருவேளை நாங்கள் எல்லாம் இஸ்ரவேலர், நீங்கள் புறஜாதிகள், நீங்கள் அவமதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் அங்கீகாரமற்றவர்கள் என்று சொல்லி அவர்களை அவருடைய பிறப்பின் அடிப்படையிலே, அவர்களுடைய சமூகத்தின் அடிப்படையிலே அவர்கள் ஒதுக்குகிற வார்த்தை போன்று, அவமதிப்பாக பேசுகிற வார்த்தை போன்று அங்கே காட்டப்படுகிறது. அந்த இடத்திலும் அவமதிக்கப்பட்ட பொழுது கூட அந்த தாயாருடைய அந்த விசுவாசம் என்பது அங்கே குறைந்து போகவே இல்லை, அது எல்லை கடந்து போய்கொண்டே இருக்கிறது. எப்படியாகிலும் ஒரு அவமதிப்பு வருகிற பொழுது, இந்த அளவு ஆண்டவரை தேடி வந்ததற்கு என்னை அவமதித்து விட்டாரே, என்னுடைய குலத்தை குறித்து பேசிவிட்டாரே, என்னுடைய பிறப்பை குறித்து பேசிவிட்டாரே என்று எண்ணாதபடி அந்த தாய் மீண்டுமாக அந்த கானானிய ஸ்திரீ அங்கே அடுத்த நிலைக்கு அவள் கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த அவமதிப்பு என்பது அநேக நேரங்களில் நமக்கு கடந்து வரும். ஆண்டுடைய பிள்ளைகளாக வாழுகிற பொழுது கூட அங்கே அநேக நேரங்களிலே அவமதிக்கப்படுகிற சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனால் எத்தனை அவமதிப்பு வந்தாலும் அதையும் தாண்டி எல்லை கடந்து நாம் ஆண்டவர் மீது கொள்ளுகிற நம்பிக்கை தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நமக்கு ஒரு மேன்மையை கொண்டு வரும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அந்த அவமதிப்பையும் தாண்டி அவளை குறித்து காணாமல் போன ஆண்டவரை ஆடுகளாய் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேன் என்று சொல்லுகிற அந்த அவமதிப்பை அவள் ஏற்றுக்கொள்ளுகிறதையே நாம் பார்க்கிறோம். அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அவள் செய்கின்ற அந்த காரியம் அங்கே முழுவதுமாக அங்கே இந்த அவமதிப்பு ஏற்பட்ட பொழுதும் கூட அவள் என்ன செய்தாள் என்று சொன்னால், திரும்பவும் வந்து ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். திரும்பி போகல, அவள் மீண்டுமாக ஆண்டவருடைய பாதத்திலே வந்து பணிந்து கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவமதிப்பையும் ஏற்றுக்கொண்டவளாக அவளுடைய விசுவாசம் எல்லை கடந்து சென்றது. மூன்றாவதாக அவமானம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எவ்வளவு அவமானம் தாங்க முடியுமோ அதையும் தாண்டின ஒரு அவமானம் இந்த கானானிய ஸ்திரீக்கு ஏற்படுகிறதை பார்க்கிறோம். அங்க 26 வசனம் சொல்றாரு, அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பாருங்கள், அந்த கானானிய பெண்ணை ஒருவேளை அலட்சியப்படுத்தி பார்த்தார், அவமதித்து பார்த்தார், முடியவில்லை. இப்பொழுது அவமானப்படுத்துகிறார். நான் இங்கெல்லாம் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் பிள்ளைகள், நீங்களும் நாய்கள் என்று சொல்லக்கூடிய அளவில அவர்களை குறைத்து பேசுகிறதை பார்க்கிறோம். நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. ஆனாலும் அதையும் தாண்டி எல்லை கடந்து அந்த கானானிய ஸ்திரீ சொல்லுகிறாள், உண்மைதான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேதையிலிருந்து விழும் ஒரு துணிக்கைகளை, சிறு துணிக்கைகளையே தின்னுமே என்று சொல்லி அதையும் தாண்டின விசுவாசம் அவளுக்கு கடந்து வந்த பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே என்று அழைக்கின்றார். முதலாவது பார்த்தோம், அவளை அலட்சியப்படுத்துகிறவராக இருந்தார். இரண்டாவது, அவளை அவமதிக்கிறவராக காணப்பட்டார். மூன்றாவது, அவளை அவமானப்படுத்தி பார்த்தார், ஒரு நாய் என்று சொல்லி பார்த்தார். ஆனால் அதையும் தாண்டி அவள் மெய்தான் ஆண்டவரே என்று அதை ஏற்றுக்கொண்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் ஸ்திரியே என்று. யோவான் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அவருடைய தாயாரை ஸ்திரியே என்று ஆண்டவர் அழைத்தார். இப்பொழுதும் இந்த நிலைகளெல்லாம் அவமதித்து பார்த்த ஆண்டவர் இப்பொழுது அவரை மரியாதையோடு ஸ்திரியே, தாயே என்று அழைக்கக்கூடிய
உன்னதமான நிலைக்கு கொண்டு வந்து ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே எல்லை கடந்த விசுவாசம் என்பது புறஜாதிகளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு ஆண்டவர் தருகிறார். புறஜாதிகள் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்கின்றார்கள், ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆலயத்தை கட்ட விடுவது கிடையாது. புறஜாதிகள் அங்கே பல்வேறு நிலைகளிலே அவமதிப்பை ஏற்றுக்கொண்டாலும் அலட்சியங்களை ஏற்றுக்கொண்டாலும் எத்தனை தூரமானாலும் ஆண்டவரை தேடி கடவுளை தேடி ஓடுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களோ அதை நாம் அலட்சியமாக எண்ணிக்கொண்டு ஆலயம் வருவதற்கே பல்வேறு சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மிடத்திலே எல்லை கடந்த விசுவாசத்தை உறுதி செய்வதற்கு புறஜாதிகளை நமக்கு முன்னிறுத்துகிறார். அவர்களை பார்த்து அவருடைய விசுவாசத்தை கொண்டு அலட்சியப்படுத்தப்பட்ட இடத்திலே, அவமதிக்கப்பட்ட இடத்திலே, அவமானம் ஏற்படுத்தப்பட்ட இடத்திலே நாம் ஆண்டவரோடு விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.